வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு துறைகள் மூலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறும் ஆணையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுச்சேரியில் தங்க நகைக்கு பதிலாக செப்பு கட்டி கொடுத்து ரூபாய் 1 கோடி மோசடி செய்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமையில் சைபர் கிரைம் போலீஸ் எஸ்பி பாஸ்கரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் தலித்துகளின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையில் தலித் அமைச்சர்களின் பதவியை பறித்த பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து வீடுகள் தோறும் பிரச்சார இயக்கம் மேற்கொள்ள உள்ளதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இனி வருவது விரிவான செய்திகள். லாஸ்பேட்டையில் போலி பத்திரம் மூலம் வங்கியில் கல்வி கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்ட 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். லாஸ்பேட்டையைச் சேர்ந்த பாலமுத்துவேல் மகன் தியாகராஜன் கனடா நாட்டில் கம்ப்யூட்டர் புரோகிராமர் ஆய்வாளராக மேற்படிப்பிற்காக இந்தியன் வங்கியில் கடந்த 2009ஆம் ஆண்டு 10,20,000 ரூபாய் கல்வி கடன் பெற்றார். கடனுக்கு அவரது தாய் காந்திமதி பெயரில் உள்ள நேதாஜி நகர், கஸ்தூரிபாய் காந்தி வீதி 2வது குறுக்கு தெருவில் உள்ள 4650 சதுர அடி இடத்தின் சொத்து பத்திரம் அடமானமாகவும் அவரது தந்தை பாலமுத்துவேல் உத்தரவாதமாகவும் அளித்திருந்தார். தியாகராஜன் மேற்படிப்பை முடித்த பிறகு வங்கியில் வாங்கிய கல்விக் கடனை திரும்ப செலுத்தாத காரணமாக அடமானம் வைத்த பத்திரத்தின்படி இந்த இடத்தை ஜப்தி செய்து ஏலம் விடும் பணியினை வங்கி நிர்வாகம் 2016ஆம் ஆண்டு துவங்கி அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கிடையே சென்னையில் உள்ள மத்திய கலால் துறை ஏலம் அறிவிக்கப்பட்ட இடம் தங்களுக்கு சொந்தமானது என தெரிவித்தது. இதனால் வங்கி நிர்வாகம் அதிர்ச்சியடைந்தது. காந்திமதி பெயரில் தியாகராஜன் அளித்த இடத்தின் பத்திரத்தை ஆய்வு செய்தபோது அந்த பத்திரம் போலியானது என்பது தெரியவந்தது. இதையடுத்து போலி பத்திரம் கொடுத்து வங்கியில் கல்வி கடன் பெற்ற தியாகராஜன் அவரது தந்தை பாலமுத்துவேல், தாய் காந்திமதி அவர்களுக்கு அந்த இடத்தை விற்பனை செய்த மார்க் சுப்ராயன், மார்க் அன்பரசன் ஆகியோர் மீது இந்தியன் வங்கி மண்டல மேலாளர் வெங்கட் சுப்பிரமணியன் லாஸ்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் குமார் மற்றும் போலீசார் போலி பத்திரம் தயார் செய்து மோசடியில் ஈடுபட்டதாக 5 பேர் மீதும் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி இன்ஸ்பெக்டர் ஒருவர் தனது குடும்பத்தை சீரழித்ததாக பெண் ஒருவர் காவல்துறை தலைவரிடம் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அந்த பெண், புதுச்சேரியில் சிறப்பு பிரிவு காவல் ஆய்வாளராக சிவா ஜான்சன் கென்னடி பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த 2010இல் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளராக இருந்தபோது எனது சகோதரர் விபத்தில் இறந்தார். இது தொடர்பாக சாட்சி கையொப்பம் போடுவதற்காக நான் சென்றிருந்தேன். அப்போது சிவா ஜான்சன் கென்னடி எனது கைபேசி எண்ணை வாங்கிக் கொண்டு தொடர்ந்து பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து வந்தார். நாளடைவில் எங்களுக்குள் நட்பு ஏற்பட்டது. இதையறிந்து என் கணவர் என்னிடமிருந்து பிரிந்து சென்றுவிட்டார். +2 படித்து வந்த எனது மூத்த மகளுக்கும் தொல்லை கொடுத்த நிலையில் அவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். மேலும் அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்ததால் அவரது அதிகாரத்தை பயன்படுத்தி என் மகளின் பிரேத பரிசோதனை அறிக்கையையும் மாற்றி வாங்கியதோடு என்னையும் மாற்றி பேச வைத்தார். எனது இளைய மகனும் அவர்களின் தந்தையுடன் சென்றுவிட்டனர். சில நாட்களில் எனது இளைய மகளும் மனவேதனையில் இறந்தார். சிவா ஜான்சன் கென்னடி என்னிடமிருந்த நகைகள், சொத்து, பணம் ஆகியவற்றையும் பறித்து கொண்டார். என் மீது புகார் அளித்தால் உன்னையும் கணவர் மகனையும் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டுகிறார். எனவே அவர் மீது உயர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரியில் 4 பேரிடம் 1.7 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். வேல்ராம்பட்டு பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரின் உறவினர் பெயரில் போலியாக இன்ஸ்டாகிராம் ஐடியை மர்ம நபர் ஒருவர் உருவாக்கினார். அதில் அவசர உதவிக்கு பணம் தேவை எனவும் வங்கிக் கணக்கு விவரங்களை குறுஞ்செய்தி மூலம் அனுப்பினார். அதை நம்பிய அவர் 20,300 ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். கதிர்காமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் இணையதளத்தில் வந்த விளம்பரத்தின் மூலம் சமையல் எண்ணெய் வாங்க 50,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். லாஸ்பேட்டையைச் சேர்ந்த நபர் லோன் ஆப் மூலம் கடன் பெற்று அதனை அடைத்தார். இவரை தொடர்பு கொண்ட நபர் பணம் மேலும் கட்ட வேண்டும், இல்லையெனில் உனது புகைப்படத்தை மார்பிங் செய்து வெளியிடுவதாக மிரட்டினார். அதற்கு பயந்து அவர் 32,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த நபர் 5,300 அனுப்பி மர்ம நபரிடம் ஏமாந்தார்.
இதுகுறித்து 4 பேர் கொடுத்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் தங்க நகைக்கு பதிலாக செப்பு கட்டி கொடுத்து ரூபாய் 1 கோடி மோசடி செய்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை பாரதி வீதியைச் சேர்ந்தவர் தீபக் தாஸ், வயது 50, தங்க நகைகள் செய்யும் பத்தர். இவரிடம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சேலத்தை சேர்ந்தவர் என கூறி சந்தீப் ஜனா என்பவர் அறிமுகமானார். நகை வியாபாரி என்று கூறிய அவர் தங்க கட்டிகளை கொடுத்து நகை செய்து பெற்றுக் கொண்டார். 2 முறை வியாபாரத்தை சரியாக செய்ததால் தீபக் தாஸுக்கு அவரிடம் நம்பிக்கை ஏற்பட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு 40 கிராமில் 20 செயின்கள் தனக்கு வேண்டும் என்று போனில் கூறியுள்ளார். தொடர்ந்து அந்த செயின்களுக்கு பதிலாக சேதாரம், கூலி சேர்த்து 1.8 கிலோ தங்கக்கட்டியை தந்துள்ளார். வழக்கமாக வியாபாரம் செய்யும் நபர் என்பதால் தங்கக்கட்டியை பரிசோதிக்காமல் தீபக் தாஸ் பெற்றுக்கொண்டார். பின்னர் அதை சோதனை செய்து பார்த்தபோது அது செம்புக்கட்டி என தெரியது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தீபக் தாஸ் பெரிய கடை போலீசில் புகார் செய்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி சட்டமன்றத்தில் தலித்துகளின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையில் தலித் அமைச்சர்களின் பதவியை பறித்த பிஜேபி, என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து வீடுகள் தோறும் பிரச்சார இயக்கம் மேற்கொள்ள உள்ளதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி காங்கிரஸ் SC/ST பிரிவு மாநில தலைவர் ஜெயபாலன், புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் தொடர்ந்து கொலை, கொள்ளை, வியாபாரிகளை மிரட்டி மாமூல் வசூலிப்பது என சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. மேலும் இந்த ஆட்சியில் தலித் உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்பட்டு வருகிறது. சட்டமன்றத்தில் தலித்துகளின் பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டு தலித்திடம் இருந்த அமைச்சர் பதவியை பறித்துள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுவரை எதற்காக அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது என்று விளக்கம் கூட இந்த அரசு அளிக்கவில்லை என குறிப்பிட்ட அவர், இதேபோல் எந்த மாநிலத்திலும் நடந்தது இல்லை என்றார். தலித் மக்களுக்கான சிறப்பு கூறு நிதியை முழுமையாக செலவிடாமல் மற்ற துறைகளுக்கு மடைமாற்றப்பட்டும் திருப்பி அனுப்பப்படுவதும் தொடர்ந்து கதையாக வருகிறது. இன்று குற்றம் சாட்டிய அவர், புதுச்சேரியில் மாணவர்களுக்கு இலவச கல்வி என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அனைத்து தனியார் பள்ளி, கல்லூரிகளில் கல்வி கட்டணத்தை ஆரம்பத்திலேயே செலுத்துமாறு அழுத்தம் கொடுக்கின்றனர். இப்போக்கை மாற்றாவிட்டால் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து தொடர் போராட்டம், பேரணி, சட்டசபையை முற்றுகையிடுவோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தலித் மக்கள் வாழும் பகுதியில் அவர்களை உள்ளே நுழைய விடமாட்டோம். வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து ஆட்சியின் அவலங்களை கூறுவோம் என்று இவர் கூறினார். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் அமைந்துள்ள திருவள்ளூர் சிலைக்கு தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமையில் சைபர் கிரைம் SP பாஸ்கரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு இதே நாளில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டது. அன்று முதல் சிலை நிறுவப்பட்டு 20ஆம் தேதி ஆன இன்று மாதந்தோறும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது வழக்கம். அதன்படி இன்று திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட தினம் என்பதால் இன்று மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சைபர் கிரைம் பிரிவு SP பாஸ்கரன் உள்ளிட்ட தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். நிகழ்ச்சியில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். பாரம்பரிய விதை நெல் கண்காட்சி மற்றும் வீரியமிக்க நெல் விதைகள் வாங்கும் நிகழ்ச்சி தமிழ்ச்சங்கத்தில் நடந்தது. கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பில் பாரம்பரிய விதை நெல் கண்காட்சி மற்றும் வீரியமிக்க நெல் விதைகள் வழங்கும் விழா தமிழ்ச்சங்கத்தில் நடந்தது. தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். சமூக இயக்கத்தின் தலைவர் ராஜா வரவேற்றார். காந்தி மக்கள் இயக்க நிறுவனர் ஞானமூர்த்தி, கலாம் சமூக இலக்கியம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு நிறுவனர் இளங்கோவன், முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்கள் நலச்சங்க நிறுவனர் மோகன், அறிவுமணி, ஏகாம்பரம் முன்னிலை வகித்தனர். விழாவில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி, ஜாலிஹோம் நிறுவனர் ப்ரூனோ சாவியோ, பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் இளமதி ஜானகிராமன், முன்னாள் தலைமையாசிரியை வாசுகி ராமமூர்த்தி ஆகியோர் இயற்கை விவசாயிகளுக்கு 60 வகையான வீரியமிக்க நெல் விதைகளை இலவசமாக வழங்கினர். இதில் கலைவாணி கணேசன், ஹேமலதா அசோக்குமார், உதவி பேராசிரியர்கள் ரேகா, பிரேம்குமார், பரமேஸ்வரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு துறைகள் மூலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறும் ஆணையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை ஏழை பெண் உதவித்தொகை பெறும் திட்டத்தின் மூலம் 5 பேருக்கு தலா 1 லட்சம் பெறுவதற்கான ஆணையும், புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலமாக 11 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது.
விழாவில் அரியாங்குப்பம் தொகுதி எம்எல்ஏ பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு தலைமை தாங்கி உதவித்தொகை பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் மீனவர் வலையில் சிக்கிய அரிய வகை புலாசா ஒரே மீன் 22,000க்கு ஏலம் போனது. தெலுங்கானா மற்றும் ஆந்திர மாநிலங்களில் பெய்து வரும் கனமழையால் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஏனாம் வழியாக செல்லும் கோதாவரி ஆற்றில் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும் என்பதால் ஏனாம் மீனவர்கள் ஆற்றில் வலை வீசி மீன்பிடித்து வருகின்றனர். அதில் ஒரு மீனவர் ராஜீவ் வலையில் புலாசா என்ற அரிய வகை மீன் ஒன்று மட்டும் கிடைத்தது. மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படும் இந்த மீன் ஆந்திர மக்களால் விரும்பி சாப்பிடப்படுகிறது. அதிக சுவை மற்றும் புரத சத்துமிக்க இந்த மீன் ஏலம் எடுப்பதில் போட்டி ஏற்பட்டது. 9.8 கிலோ எடை கொண்ட இந்த மீனை பொன்னமண்ட ரத்தினம் மீன் வியாபாரி என்பவர் 22,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தார். மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் சார்பில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம் தொகுதியில் போட்டியிடப் போவதாக மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் இறையடிகளார் ஸ்ரீ மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் சார்பாக நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் இறையடிகளார் ஸ்ரீ மணிவண்ணன், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் நிறுவனர் ஸ்ரீ மணிவண்ணன் இறையடிகளார் தலைமையில் ஆன்மீக ஆட்சி ஏற்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டார். பொதுமக்கள், ஆன்மீக அன்பர்கள் மற்றும் இளைஞர்களின் ஆதரவுடன் மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக தெரிவித்த அவர், மாநிலத்தில் உள்ள அனைவருக்கும் சிறந்த கல்வி, சிறந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த மருத்துவம் கிடைக்க அயராது பாடுபடுவோம் என்றும், அரியாங்குப்பம் உள்ளிட்ட 3 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்த முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். பேட்டியின் போது மன அமைதிக்கான ஆன்மீக மையத்தின் பொதுச் செயலாளர் பெருமாள், செயலாளர் எழிலன் மற்றும் வைத்திலிங்கம் மோகன்தாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை, ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்ற விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் திருக்காஞ்சியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை, ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தின் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா நேற்று விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, விநாயகர் திருவீதி உலாவுடன் தொடங்கியது. தொடர்ந்து நேற்று மாலை காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று துவாஜாரோகணம் என்கின்ற கொடியேற்ற விழா நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் உபயதாரர்கள் சிவக்குமார், பாண்டியன், உமாநாத், ராஜரத்தினம் உட்பட பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வான திருத்தோரோட்டம் 27ஆம் தேதி காலை 9 மணி அளவில் நடைபெறும் என்றும், 29ஆம் தேதி மாலை 6 மணிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் என்றும் பக்தர்கள் திரளாக பங்கேற்று அம்மனை வழிபட்டு செல்லுமாறு கோவில் நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருப்பாச்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு துறைகள் மூலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறும் ஆணையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுச்சேரியில் தங்க நகைக்கு பதிலாக செப்பு கட்டி கொடுத்து ரூபாய் 1 கோடி மோசடி செய்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமையில் சைபர் கிரைம் போலீஸ் SP பாஸ்கரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் தலித்துகளின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையில் தலித் அமைச்சர்களின் பதவியை பறித்த பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து வீடுகள் தோறும் பிரச்சார இயக்கம் மேற்கொள்ள உள்ளதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.